ஓகே ரைட் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ஓஸ்டியோபோரோஸ் என்ன ஸ்டேஜில் இருந்து டாக்டர் சொன்னது? எத்தனை %? இப்போ பேசுகிறது கேட்குது. மைக்கில் பேசுங்க. நம்ம இந்த இதுக்கு தொடங்கும் முன்னாடி உங்கள் ஓஸ்டியோபோரோஸ் டாக்டர் என்ன ஸ்டேட்டஸில் சொன்னார்? பின்ன டாக்டர்கிட்ட காமிக்காமல் ஓஸ்டியோபோரோஸ் நான் உங்களை எப்படி தெரியும்? இல்லை, அதுக்கு நீங்கள் காமிக்க இல்லை. ஃபஸ்ட்டு டிடெக்ஷனில் இப்போ நீங்கள் சொன்னீங்க 40% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல ஆஃப்டர் இதை கிளாஸு. அப்போ நான் என்னுடைய கணக்கு படி ஏன்னா எல்லாருக்குமே 80% வரை குறைஞ்சிருக்கும். அதுதான் நான் என்னுடைய கணக்குப்படி இந்த ஓஸ்டியோபோரோஸுக்கு உங்களுக்கு சொன்ன ஃபார்முலாவை நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கு 80% நான் சொல்கிறேன்ல, நான் அது சொல்கிறேன். முதல்ல அது சொல்கிறேன். நான் 80% வரை குறையும், புரிஞ்சுதா? அப்புறம் 5% மெதுவாக தான் குறையும். அது ஓஸ்டியோபோரோஸ் மாத்திரம் இல்லை, இந்த வாத நோய்கள் எல்லாமே நம்ம இந்த இன்னோவேட்டிவ் டெக்னிக் மெடிசின் ப்ளஸ் இன்னோவேட்டிவ் டெக்னிக் யூஸ் பண்ணால் 80% வரை 3 நாளில் வந்துடுது. உங்களுக்கு கிளாஸ் டெய்லி 1 hour அது அதுக்கு பிறகு ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது வரும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த பயிற்சிகள் தொடர்ந்து அதுக்கு பிறகு பண்ணீங்களா? அந்த மூலாதார சக்கரால இருந்து சஹஸ்ரார சக்கரா வரைக்கும் டெய்லி கிட்டத்தட்ட 30 to 45 minutes மெடிடேஷன் பண்ணுவேன். இல்லை அது நான் என்ன சொல்கிறேன்னா அந்த எக்ஸசைஸ் டெய்லி பண்ணேன். சரி, ஏதோ ஒன்று பண்ணியாச்சு இல்லை, அது பண்ணியாச்சு. சரி, சரி அந்த வெத்தலை போடுறது கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, அதுக்கு பேர் என்ன, இந்த வஜ்ரவல்லி சூப்பு, முடக்கத்தான் சரி, அதை பற்றி பரவாயில்ல, அதை குடிச்சிட்டு இருக்கீங்கல்ல. சரி, எனிவே அது உங்களுக்கு 100% ஆகிற வரை அந்த 2ஐயும் கூட கண்டினியூ பண்ணணும். ஓகே, அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் கடைசியாக ஒரு 2-3 நாள் செய்த எக்ஸசைஸை ஒன்று இரட்டை பயிற்சி புஜங்காசனத்தை விடுங்க. மற்ற மூலாதார ஆக்டிவேஷன் எந்த மாதிரி பண்ணீங்க? மூலாதார ஆக்டிவேஷன் நான் எப்படி பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் மூலாதாரத்துல இருந்து இன்ஹேல் பண்ற மாதிரி எக்ஸேல் பண்ற மாதிரி ஓம் லம் சொல்வேன். அதெல்லாம் ஓகே. முத்ரை 2 கையிலையும் முத்ரை வச்சு டச் பண்ண சொன்னேன், அது பண்றீங்களா? இது பிரித்தி சொல்றீங்க, இப்படி சொன்னீங்க. அப்படி பண்ணிட்டு அந்த ரெண்டு கையையும் இப்படி டச் பண்ணணும். அது பண்ணல, அத மாதிரிலாம் பண்ணல. அதை இப்போ என்ன எழுதிங்க, இப்போ என்ன எழுதி வைங்க. இப்போ நம்ம எதுல முடிச்சிருக்கோம்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 minutes பேசிடுறேன். உங்களுக்கு ஓகேவா? ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லலாமா? சொல்லுங்க. ஓகே, 5 நிமிஷம். என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம், 80%ல இருக்கு. அதான் 85 19 போகணும்ல, அது இல்லை முக்கியம். வர்மம் படிக்கிறது நீங்கள் சௌகரியமாக படிக்கலாம். அதுதான் சொல்றேன். இப்போ நம்ம இதுல அதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே வர்மம் சொல்லி கொடுங்க. அதெல்லாம் விடட்டும். நீங்கள் இப்போ இந்த ப்ராசஸை முடியுங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பேசிடுறேன். நீங்க என்ன கொஞ்சம் பேச விடுங்களேன். நான் உங்ககிட்ட சேர்ந்த